ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது ஸ்கோலியோசிஸ் எனப்படும் முதுகுத்தண்டு வளைந்து காணப்படக்கூடிய நெலி முதுகு நோய் குறித்த நேர்காணலின் இரண்டாவது பகுதி. இதுகுறித்து பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை விழுதுகள் சென்னை சாந்தோம் ஒருங்கிணைந்த சேவை மையத்தைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் டாக்டர் புண்ணியகோட்டி. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேம். ஸ்கோலியோசிஸ் குறித்து முதல் பகுதியில் நிறைய தகவல்களை சொன்னீங்க டாக்டர். இந்த நோய் பரம்பரை நோயா வரக்கூடியதா? இது குறித்து விளக்கமா சொல்லுங்க டாக்டர். நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா பாட்டி வந்து இந்த மாதிரி இருந்தாங்க, கூன் போட்டுட்டு இருந்தாங்க, அதனால் என்னோட பையன் வந்து அந்த மாதிரி இருக்கான், இதனால் வந்து தலைமுறையாக இந்த நோய் வந்து பாஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மெடிக்கல் ரிசர்ச்சில் நம்ம இது வரைக்கும் ரூல் அவுட் பண்ணலை. ஆனால் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, வளர் இளம் குழந்தைகளுக்கு 80% குழந்தைகளுக்கு வந்து இந்த ஸ்கோலியோசிஸ் வருது அப்படின்ட்டு. இதை வந்து பர்டிகுலராக இது வந்து பரம்பரையாக வரக்கூடிய நோய் தானா அப்படின்றது இன்னும் ஊர்ஜிதப்படுத்த முடியல. பல்வேறு காரணங்கள்னால இது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எஸ்பெஷலி பரம்பரையாக தான் இந்த நோய் கேரி அவுட் ஆகுது அப்படின்றது நம்ம கண்டிப்பாக சொல்கிறதுக்கான எந்த விதமான மருத்துவ ரீதியான பதில்களும் இல்லை. ஓகே டாக்டர். அதிக எடையுடைய பள்ளி பைகளை சுமக்கும் பொழுது இந்த முதுகு தண்டுவடம் பாதிக்கப்படுகிறது. இதனால இந்த நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இது நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா பள்ளிக்கூடங்களில் வந்து இப்போ வந்து நம்ம குழந்தைகள் வந்து பாடசாலைக்கு செல்லும் போதே வந்து நிறைய புத்தக பைகளை எடுத்துகிட்டு போகும்போது அவங்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப கூன் போட்டு முன்னாடி வளைந்து அந்த புத்தக பை வந்து வெயிட்னால் வந்து இந்த முதுகு எலும்பு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால் வந்து இந்த ஸ்கோலியோசிஸ் நெலி முதுகு நோய் வருமா அப்படின்னாக்கா இதை வந்து கம்ப்ளீட்டாக ரூல் அவுட் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் ஏற்கனவே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த ஸ்கோலியோசிஸ்க்கான ஒரு அறிகுறி தென்பட்டு அதன் மூலமாக இந்த குழந்தை வந்து இவ்வளோ பெரிய புத்தக பையை சுமக்கிறதுனால அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஏற்கனவே அந்த குழந்தைக்கு இருக்குது, ஆனால் இந்த புத்தக பை சுமக்கிறதுனாலையும் வந்து இது ரெண்டும் ஆடட் இதுவாகிட்டு இதனால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு குழந்தை அதிகப்படியான ஒரு புத்தக பை சுமக்கிறதுனால வந்து இந்த நெலி முதுகு வரும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் முதுகு தண்டுவடத்தை சுற்றி இருக்கிற தசைகளும் முதுகு தண்டுவடமும் ஒரு அயற்சிக்கு உண்டாகி ஒரு வலி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கம்ப்ளீட்டாக நெலி முதுகில் போய் முடியும் அப்படின்றது சொல்கிறதுக்கான எந்த விதமான அறிகுறிகளும் இல்லை. தொடர்ந்து கணினி பயன்படுத்துவதாலேயோ அல்லது லேப்டாப் போன்றவற்றை மொபைல் போன்றவற்றை பயன்படுத்துவதாலோ இந்த நெலி முதுகு நோய் ஏற்படுமா? நீங்கள் புத்தகப்பை அப்படின்றது சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு டார்கெட் பண்ணி ஒரு கேள்வி. இப்போ பெரியவங்க வந்து இந்த மடிக்கணினி யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனாலையோ வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வெரி குட் கொஸ்டின். இது எல்லாமே வந்து எர்கனாமிக்ஸ் எனப்படுகின்ற நம்ம தொழில்முறை சார்ந்து நம்மளுடைய உடல் அவயங்களை எப்படி நம்ம வந்துட்டு கரெக்டாக வச்சுட்டு பண்ணணும் அப்படின்றத சொல்லுவோம். நம்மளோட சேரில் உட்காந்துருக்கோம், நம்மளுடைய டேபிளில் வந்து நம்மளோட சிஸ்டம் இருக்குது அப்படின்னாக்கா நம்மளோட தோள்பட்டையும் நம்மளோட டேபிளும் கரெக்டாக இருக்கணும். நம்மளோட லேப்டாப்போட கீபோர்ட்ஸை வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளோட தோள்பட்டை வந்து நேராக இருக்கணும். ரொம்ப ஸ்லவுச் அப்படின்ட்டு சொல்லுவோம். முன்னோக்கி போயிட்டு துருத்திட்டு பார்க்கக்கூடாது. அந்த லேப்டாப்போட ஸ்க்ரீன் வந்து நம்மளுடைய கண்களுக்கு வந்து இணையாக இருக்கணும். இதுதான் வந்து நார்மல் எர்கனாமிக்ஸ். இதை தவிர வந்து நீங்கள் உயரம் குறைந்த டேபிள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை உயரம் குறைந்த சேர்ஸ் யூஸ் பண்ணும்போதோ இந்த ஒரு சமதளம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு. அதனால் நம்ம வந்து முன்னாடி போயிட்டு துருத்திட்டு சிஸ்டமை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அதனால் வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டைலைட்டிஸ் அப்படின்ற கழுத்தில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி இதை பீரியாடிக்காக இது நாள்பட்டு போகும்போது நம்மளுடைய தோள்பட்டையிலையோ நம்மளுடைய மணிக்கட்டிலையோ அல்லது நம்மளுடைய முதுகு வலியோ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இது வந்து நெலி முதுகு நோய் எனப்படுகின்ற இந்த ஸ்கோலியோசிஸில் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஓகே டாக்டர். ஆரம்ப நிலையிலேயே இந்த ஸ்கோலியோசிஸ் நோயை கண்டறிவதன் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க டாக்டர். இதில் வந்து முக்கியமாக இயன்முறை மருத்துவம் எத்தகைய பங்கு வகிக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க டாக்டர். நம்ம வந்து இந்த நோய் வருவதற்கு முன்னாடியே வந்து நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு விஷயம். நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகள் வந்து விளையாடும் போது அவங்களுடைய உடல் அமைப்பை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அவங்களோட தோள்பட்டையும் அவங்களோட இடுப்பும் சமதளத்தில் இருக்கா அப்படின்றது. அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து பள்ளியில் அந்த குழந்தைகள் அமரும் விதம், அவங்க வந்து எப்படி விளையாடுறாங்க அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சி நம்ம வந்து இதில் ஏதேனும் ஒரு அசௌகரியமான ஒரு விஷயம் காணப்படுது அப்படின்னாக்கா அதை மெடிக்கல் டாக்டர்ஸ் கிட்ட பார்க்கலாம். இல்லை ஃபிசியோதெரப்பி மருத்துவர் அணுகி நம்ம வந்து இதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வராங்க அப்படின்னாக்கா இயன்முறை மருத்துவத்தில் இந்த குழந்தைங்களுக்கு வந்து சம அளவில் எல்லா உடல் உறுப்பு மூமெண்ட்ஸ் அப்படின்ற வேலைகளை வந்து நம்ம கேரி அவுட் பண்ணுவோம். அதாவது மூட்டுக்களில் ஏற்படுகின்ற எல்லா விதமான அசைவுகளையும் நம்ம கொடுத்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த தசைகளை வந்து வலுப்படுத்த செய்யணும்.
இந்த வலுப்படுத்த செய்யும்போது இந்த முதுகு தண்டுவடத்தையும் நம்ம வந்து அதாவது வலுவை அதிகப்படுத்தக்கூடிய செயல்களை செய்யலாம். அதே மாதிரி கோர் மசில்ஸ் எனப்படுகின்ற அடிவயிற்று தசைகளையும் நம்ம வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். இது மாதிரி ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுனால அடிவயிற்று தசைக்கும் இந்த நெலி முதுகுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகு மட்டும் இதோட மட்டும் முடியாமல் நம்மளுடைய அடிவயிற்று தசைகள் தான் வந்து நம்ம நிற்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் உட்கார்றதுக்குமா ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குது. அதாவது கோர் மசில்ஸ் வந்து வீக் ஆகிறதுனால வந்து கம்ப்ளீட் நம்மளுடைய முதுகே வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் வந்து நம்ம பேஸ்மெண்ட் எனப்படுகின்ற இந்த கோர் மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய முதுகு தண்டு வடம் அது வெர்டிப்ரே அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். நம்ம இந்த கோர் மசில்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும்போது தான் வந்து நம்மளுடைய அந்த முதுகு தண்டு வடம் வந்து ஒரு பக்கமாக ஏசிமெட்ரிக்கல் எனப்படுகின்ற ஒரு சமதளத்தில் இல்லாமல் ஒரு நெலி முதுகு அளவுக்கு நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து நம்ம கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங், நம்மளுடைய ஷோல்டர் மசில் ஸ்ட்ரென்தனிங், நம்மளுடைய மார்பு தசைகள் ஸ்ட்ரென்தனிங் இதெல்லாமே பண்ணும்போது நம்ம இந்த நெலி முதுகுலேருந்து நம்ம நிச்சயமாக நம்ம கொண்டு வரலாம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய பாஸ்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம நடக்கிறது, நிற்கிறது, உட்காரது எல்லாமே நல்ல ஒரு பாஸ்சரை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னாவும் இந்த மாதிரியான நாள்பட்ட ஒரு பாஸ்சர்னால் வரக்கூடிய அந்த கழுத்து வலி, முதுகு வலி, இல்லை தோள்பட்டை வலி இது எல்லாமே நம்ம குறைக்கலாம். நெலி முதுகை வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஃபிசியோதெரப்பி கொடுத்து எந்த விதமான அறுவை சிகிச்சையும் செய்வதற்கு முன்னாடியே நம்ம ஏன்முறை சிகிச்சை எனப்படுகின்ற ஃபிசியோதெரப்பி நம்ம செய்து இந்த குழந்தைங்களை வந்து நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். முதுகு எலும்பு வந்து 20 to 40 டிகிரிக்கு அதிகமாக போகும்போது தான் நம்ம நிச்சயமாக வந்து அறுவை சிகிச்சை செய்து அதற்கப்புறமா நம்ம வந்து இந்த ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கேரி பண்ணணும். ஓகே டாக்டர், ஸ்கோலியோசிஸ் நோயோட ஆரம்ப நிலையை நம்ம கண்டறிந்த பிறகு இயன்முறை மருத்துவம் மற்றும் உடற்பயிற்சியின் மூலம் கூட கட்டுப்படுத்த முடியும், முற்றிலும் அந்த நோயிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத சொன்னீங்க. நாள்பட்ட இந்த நோய் பாதிப்பிலிருந்து விடுபடாம இருக்காங்க ஒரு சிலர் அப்படின்னா இவங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் என்னென்ன உதவி செய்கிறாங்க? ஒரு சிலர் வந்து நமக்கு வந்து சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிடுவோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இதை வந்து நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு மருத்துவரை அணுகி இதுக்கு வந்து தீர்வு காணுவாங்க. மற்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர் இளம் பருவத்தில் வரும்போது யாரோ நம்ம நண்பர்களோ இல்லை நம்மளோட உறவினர்களோ உங்கள் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம மருத்துவரையோ இல்லை எண்முறை மருத்துவரையோ சந்தித்து இதற்கான தீர்வுகளையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதையும் தாண்டி ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் அது அப்பா அம்மா கவனிக்காமல் விடும்போது இது நாள்பட்ட பிரச்சனையாக போகும்போது இது வந்து ஒரு டிசேபிலிட்டி அப்படின்ற லெவலுக்கு போகும். என்னோட வேலை வந்து என்ன நானே சார்ந்து செஞ்சுக்காம என்னோட ஒவ்வொரு வேலையும் செய்வதற்கு நான் மற்றவரை வந்து சார்ந்து இருக்கும்போது அந்த லெவலுக்கு இந்த ஸ்கோலியோசிஸ் போயிடுச்சு அப்படின்னாக்கா இவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு கொண்டு வரோம். இந்த மாற்றுத்திறனாளிகளில் வந்து ஸ்கோலியோசிஸ் இந்த நபர்களை வந்து நம்ம லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடக்க முடியாமல் அவங்கள தாங்களே பராமரித்து கொள்ளாமல் இருக்கும்போது தமிழ்நாடு அரசு வந்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இந்த மருத்துவ சேவைகள்லாம் வழங்குறாங்க. எங்களோட விழுதுகள் என்கின்ற மையமே வந்து தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கீழ் தான் இயங்குது. ஸோ இந்த மையத்தில் வந்து நாங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி மட்டும் இல்லாமல் ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி எனப்படுகின்ற குழந்தைகள் பேசுவதற்கான விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் குழந்தைகள் வந்து லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைகள்லேருந்து அவங்களுக்கும் வந்து இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி மனநல ஆற்றுநர்கள், அதாவது ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி ஸ்கோலியோசிஸ் இருக்குனாக்கா அது குழந்தைய மட்டும் பாதிக்காமல் அப்பா அம்மாவையும் வந்து ஒரு மனதளவில் ஒரு பாதிப்பு கொண்டு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த குழந்தைய சரிப்படுத்தலாலும் வந்து இந்த ஒரு ட்ராமா அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து என்னோட குழந்தை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, என்னோட நண்பர்களோ உறவினர்களோ வந்து ஏன் உன்னோட குழந்தைய வந்து இந்த மாதிரி பார்த்துக்கல அப்படின்ட்டு ஒரு ட்ராமாவுக்கு போகும்போது அந்த பேரண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் நம்ம கொடுக்கணும். அதாவது இந்த விழுதுகள் அப்படின்றது ஒரே ஒரு மையத்தில் எல்லா விதமான சிறப்பு சிகிச்சையிலும் செய்வதற்குரிய தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் இது இயங்குகிறது. இது உலக வங்கியோட ஒரு கொலாபரேஷனோடும் இது இயங்குகிறது. தமிழ்நாடு முழுவதும் இது மாற்றுத்திறனாளிகளுக்காகவே இது இயங்குகிறது. மத்திய அரசோட சமூக நீதித்துறை மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் கீழே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம செய்கிறாங்க. ஏடிஐபி, அதாவது மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய மருத்துவ உபகரணங்கள், வீல் சேர்ஸ், இல்லை பார்வைத்திறன் குறைந்தவர்களுக்கு வந்து அந்த கேன்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த முக்காலி யூஸ் பண்ணுறது, அவங்களுக்கான கைத்தாங்கி கொண்டு போகிற அந்த ஸ்டிக்ஸு, இந்த மாதிரி அதாவது மருத்துவ உபகரணங்கள் மொத்தமாகவே மத்திய அரசும் வந்து வழங்குகிறது. பிரதம மந்திரி திவ்யாஷா கேந்திரா PMDK அப்படின்ற ஒரு சென்டர் வந்து இந்தியா முழுவதுமே ஆரம்பிக்கப்பட்டு ஆலிம்கோ எனப்படுகின்ற ஆர்டிஃபிஷியல் லிம் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன், அதாவது செயற்கை உறுப்புகளை செய்யக்கூடிய மத்திய அரசு நிறுவனம் வந்து இந்த மாதிரியான
மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த மருத்துவ உபகரணங்களையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து அவங்களுக்கு வழங்குறாங்க. அப்படி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்லைனாலும் மருத்துவ உபகரணம் 75% காஸ்ட் வந்து மத்திய அரசு தாங்கிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து அந்த பயனாளியே கொடுத்து வாங்கிக்கிற அளவுக்கும் மத்திய அரசோட செயல் திட்டங்களும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் மிகப்பெரிய விஷயங்களை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ஃபண்டு கொடுக்கறதுலேருந்து அவங்க படிக்கிறதுக்கான விஷயங்கள்லேருந்து படித்து முடித்த பிறகும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரிசர்வேஷன் கொடுத்து அவங்கள வந்து இன்க்ளூசிவ் சொசைட்டிக்கு கொண்டு வரதற்கான மெயின் ஸ்ட்ரீம் விஷயங்களும் செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மருத்துவ உபகரணங்கள் கொடுக்கறது அப்படின்றது, அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னாக்கா அது வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தது மட்டும் இல்லாமல் அது ஒரு சமூகத்தை சார்ந்ததும் ஒரு தேசத்தை சார்ந்ததுமாகவே பாவிக்கப்பட்டு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார்கள். ஸ்கோலியாசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் என்னென்ன உதவியெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னீங்க சார். இப்போ இந்த நோய் குறித்து பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் முக்கியமான ஆலோசனை என்ன டாக்டர்? ஆக்சுவலி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி குழந்தைங்களை வந்து நீங்கள் கண்காணிக்கணும். அவங்கள வந்து ஃபிசிக்கலாக அவங்க நடக்கிறது, நிற்கிறது, ஓடுறது எல்லாம் எப்படி இருக்காங்க குழந்தைங்க, மற்ற குழந்தைங்களோட நம்மளுடைய குழந்தை நார்மலாக இருக்காங்களா, இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு டீவியேஷன் காணப்பட்டதுன்னா நீங்கள் இம்மீடியட்டாக ஒரு மருத்துவரை அணுகி அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். இது வந்து வீட்டில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய விஷயம். இதையும் தாண்டி போகும்போது ஆசிரியர்கள் வந்து இந்த குழந்தைகளை கண்காணித்து ஏதேனும் உடல் பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா அதை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி மருத்துவரை அணுகி இந்த விஷயங்களை நம்ம பண்ணிட்டோம்னாக்கா இதையே முடிச்சிடலாம். இதையும் தாண்டி போகும்போது தான் வந்து இவங்களோட அந்த கண்டிஷன் வந்து சிவியாரிட்டி அதிகமாக ஆகுது. எந்த ஒரு வேலையும் அவங்களே செஞ்சுக்க முடியாமல் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற லெவலுக்கு நம்ம கொண்டு போயிடுறோம். நம்ம குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான ஒரு டீவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சதுனாக்கா இது உடனடியாக வந்து நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகலாம். இல்லைனாக்கா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எங்களுடைய விழுதுகள் சென்டரில் நீங்கள் எண்முறை மருத்துவரை அணுகி வந்து நீங்கள் செய்யலாம். இல்லை உங்களுக்கு இதை பற்றின விஷயங்கள் எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் ஒரு குழந்தைகள் நல மருத்துவரையோ இல்லை பொதுநல மருத்துவரையோ நீங்கள் அணுகினாக்கா அதுக்கான செயல் திட்டங்களை வந்து அந்த மருத்துவர்களே கொடுப்பாங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய நேயர்களாக இருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நம்மளுடைய விழுதுகள் சென்டரில் போயிட்டு இதற்கான ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற இந்த ஃபிசியோதெரப்பி மருத்துவரை பார்த்தும் ஆலோசனைகளை பெற்று நலமாலாம். ஓகே டாக்டர், இதற்கான ஆலோசனைகளும் உதவிகளும் இலவசமாக வழங்கப்படுதா டாக்டர்? ஆமாம், நம்மளுடைய விழுதுகள் மையத்தில் இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகள், நெலிமுதுகு நோயாளிகள் மற்றும் அனைத்து விதமான மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 21 மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். இவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இது 1-to-1 அப்படின்ற மாதிரியே கொடுக்குறோம். இதே நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னாக்கா அதோட மருத்துவ செலவுன்றது ரொம்ப அதிகமான செலவு. இது வந்து தமிழ்நாடு அரசோட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழாக முற்றிலுமாக இலவசமாகவே வழங்கப்படுகிறது. ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினத்தின் அவசியம் குறித்து நிறைவா உங்களது கருத்துக்களை சொல்லுங்க டாக்டர். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம பார்த்துட்டோம்னாக்கா அதோட தீர்வு வந்து மிக எளிதாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்கோலியோசிஸ் எனப்படுகின்ற நெலிமுதுகு நோய்க்கும் நான் சொல்கிறது. இதை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அந்த சிவியாரிட்டி பொறுத்து தான் வந்து நம்மளுடைய மருத்துவ தீர்வுகளும் ஃபிசியோதெரப்பி தீர்வுகளும் அமையும். பெற்றோர்கள் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை. மருத்துவ வளர்ச்சியின் காரணமாக எந்த ஒரு நோய்க்கும் வந்து தீர்வுகள் மருத்துவத்துறையில் உள்ளது. அதனால் இது ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, என் குழந்தை இந்த மாதிரி இருக்குது, மற்ற குழந்தைங்கள விட என் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு தங்களை தாங்களே வந்து வருந்திக்காமல் அதுக்கான தீர்வை நோக்கி செல்லும்போது முக்கியமாக ஃபிசியோதெரப்பி மருத்துவர்களை நெலிமுதுகு நோயாளிகள் அணுகி ஆரம்ப கட்டத்திலேயே மிக நல்ல தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். அப்படியும் இல்லை அப்படின்னும் போது பொது அறுவை சிகிச்சை மருத்துவரை அணுகி அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அதற்கு பின்பாக ஏன்முறை மருத்துவத்தை செய்து கொண்டும் அவர்கள் நலம் அடையலாம். ஸ்கோலியோசிஸ் எனப்படும் நெலிமுதுகு நோய் குறித்தும் அதன் மூலம் யாரெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்தும் இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன அரசு வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் குறித்தும் பல்வேறு தகவல்களை நிகழ்ச்சியில் பங்கேற்று விளக்கமாக சொன்னீங்க. நன்றி டாக்டர். நன்றி மேம்.